மீன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய வாழ்நாளுக்கான மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்றத பற்றி சில சிறப்பான விஷயங்களுக்கு நீங்கள் தயாராகவும் இருக்க முடியும். அதற்கான ப்ரிப்பரேஷனும் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதற்கு இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் கடந்த கால கசப்பான விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அண்ட் ஃப்யூச்சர் நோக்கி கான்ஃபிடண்ட்டாக இறங்குவீங்க. உங்களுக்குள்ள மனம் ரீதியாக ஒரு மிகப்பெரிய பலம் கிடைக்கும். உங்களுக்கு பொருளாதாரம் விஷயங்களில் இதுதான் சக்ஸஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ரிலேஷன்ஷிப் என்ன ஸ்டேட்டஸில் இருந்தாலும் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் மூவ் ஃபார்வர்ட் பண்ணி போகிறதுக்கும், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் முன்னேற்ற பாதை நோக்கி கொண்டு போகிறதுக்குமான சூழலும் உருவாகும். ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சாரா ஹீலிங் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம். பொதுவாக எல்லாருக்கும் கேள்வி இருக்கும், நான் என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், வாழ்நாள் முழுக்க அது எந்தெந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விகள் இருக்கும். ஸோ அதற்கு உங்கள் ராசிக்கு இந்தந்த விஷயங்களுக்கு நீங்கள் இந்தந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக உங்களுடைய வேலை தொழில் சார்ந்து, உங்களுடைய நிதி நிலைமை சார்ந்து, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்து. ஸோ இந்த 3 விஷயங்களுக்கும் நாம் தனித்தனியாக வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்நாளுக்கே ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் ஆர் மெசேஜ் என்ன அப்படின்றதையும் இதே பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ராசிக்கான உங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுட்டு அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும், நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ரீடிங் பார்த்துட்டு அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ், வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக நம்ம இது மாதிரியான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளுடைய சாரா டேரோ அனதர் சேனலோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். டேரோ கார்ட் ரீடிங் பற்றி நிறையா விஷயங்கள் அதில் இருக்கும், நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், கைடன்ஸ் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ பொதுவாக ஏஞ்சல் நம்பர்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, உங்களுடைய மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லேயோ இல்லை உங்களுடைய வீட்லேயோ உங்களுடைய ஆஃபீஸ் கேபின்லேயோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்கலாம் உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை வச்சு ஏதாவது ஒரு பிளெயின் பேப்பர் எடுத்துக்கலாம். அந்த பிளெயின் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஏஞ்சல் நம்பரை முன்னாடியும் பின்னாடியும் எழுதிட்டு இடையில இருக்கக்கூடிய அந்த மிடில் கேப்பில் உங்களுடைய விஷஸ், உங்களுடைய ஆசைகள், வேண்டுதல்கள் எதாக இருந்தாலும் அதில் நிறைவேறின மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அது குறிப்பிட்டு 3 டைம்ஸ், 7 டைம்ஸ், 21 டைம்ஸ், 54 டைம்ஸ் அந்த மாதிரி உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதி கூட ஒரு ஆசை நிறைவேறும் போது நீங்கள் ஜஸ்ட் அதை மார்க் பண்ணிகிட்டே வரலாம். டெய்லி நீங்கள் எழுதி கூட அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு போய் கோவில் குளங்கள்லேயோ இல்லை கடல்லையோ நீங்கள் அந்த பேப்பர்ஸை விடலாம். ஆர் பௌர்ணமி தினத்தில் கூட நீங்கள் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி குட்டியாக அமைச்சிட்டு அதில் கூட அந்த பேப்பர்ஸை நீங்கள் போட்டு பர்ன் பண்ணலாம், அது நடந்ததுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் பண்ண முடியாது என்னால் அப்படின்னாலும் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் மனசில் நினச்சி அதுக்கப்புறம் உங்களுடைய ஆசைகளை அப்படியே நீங்கள் விஷனைஸ் பண்ணுறது, அதை நீங்கள் வேண்டிக்கிறது, இதுவும் செய்யலாம். ஸோ இந்த 3 வகையான பேட்டர்னில் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதற்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அவுட்கம்ஸாக கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மீன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய வாழ்நாளுக்கான மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மீன ராசி 404 ஏஞ்சல் நம்பர்.
ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் நீங்கள் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது ரெகுலராக உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகே, ஒரு வேலை எடுக்கிறீங்கன்னா அதை ஃபுல்ஃபில்லாக பண்ணி முடிக்கணும். அது ப்ளஸ் மைனஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அதாவது ப்ராஃபிட் லாஸ் எதாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நம்ம அதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ப்ரிப்பேரோடு இருப்பீங்க. ஸோ இந்த வேலை இந்த விஷயங்களை இப்படி தான் செய்யணும், இந்த காரியத்தை இப்படி தான் நம்ம நகர்த்தணும், அது வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. அண்ட் அந்த ப்ரிப்பரேஷனுக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த இடங்களில் உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த 404 நம்பர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேலையில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து நீங்கள் ரிசால்வ் பண்ண முடியும். உங்களால் அதை வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் ஃப்யூச்சரை பற்றி சில சிறப்பான விஷயங்களுக்கு நீங்கள் தயாராகவும் இருக்க முடியும். அதற்கான ப்ரிப்பரேஷனும் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதற்கு இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ மீனராசி உங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 8989. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரை பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும் போது உங்களுடைய ஃபினான்ஷியல் அந்த டெவலப்மெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அது எப்போவுமே வந்து ரொம்ப ஹைஃபையாக உங்களால் கொண்டு போக முடியும். ஓகே, நான் வந்து இதற்கு தகுதியான ஒரு நபர் தான், என்னுடைய இந்த ஒரு ட்ரீமுக்கு நான் தகுதியான நபர் தான் அப்படின்ற ஒரு செல்ஃப் ஒர்த், செல்ஃப் வேல்யூ, செல்ஃப் ஹோப் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். உங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய எம்பவர்மெண்ட்டான ஒரு சூழல் உருவாகும். கடந்த கால கசப்பான விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அண்ட் ஃப்யூச்சரை நோக்கி கான்ஃபிடண்ட்டாக இறங்குவீங்க. உங்களுக்குள்ள மனம் ரீதியாக ஒரு மிகப்பெரிய பலம் கிடைக்கும். உங்களுக்கு பொருளாதாரம் விஷயங்களில் இதுதான் சக்ஸஸ் பண்ண முடியுன்ற ஒரு தெம்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படும். இந்த ஏஞ்சல் நம்பர் 8989 அதை யூஸ் பண்ணுறதால. ஸோ மீனராசி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 17. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறதால உங்களுக்குள்ள உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்து உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படும். உங்களை நீங்கள் நம்புவீங்க. ஓகே, நான் கரெக்டாக இருக்கேன், நான் கரெக்டாக என்னுடைய பார்ட்னருக்கு எல்லா விஷயங்களையும் செஞ்சுருக்கேன், ஸோ நான் சரியான அந்த லவ் கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும், என் பார்ட்னரும் எனக்காக என்னை புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே செய்வாங்க. அந்த ஒரு செல்ஃப் பிலீஃப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும், மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கும். ரிலேஷன்ஷிப் என்ன ஸ்டேட்டஸில் இருந்தாலும் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் மூவ் ஃபார்வர்ட் பண்ணி போகிறதுக்கும், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் முன்னேற்ற பாதை நோக்கி கொண்டு போகிறதுக்குமான சூழலும் உருவாகும். ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் 17 யூஸ் பண்ணுறதால. மீனராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லைஃப்கான மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்னன்றதை பார்க்கலாம். மீனராசி உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு தேவையான மிகப்பெரிய ப்ராஸ்பெரிட்டி, மிகப்பெரிய செல்வ வளம், மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, மிகப்பெரிய வெற்றி இதெல்லாம் கிடைக்கணும்னா நீங்கள் தாராளமாக மேனிஃபெஸ்டேஷன் மூலிமா அதை உங்களால் கிடைக்க வைக்க முடியும். சில பேர் அதை ப்ரேயராக பண்ணுவாங்க, சில பேர் அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. நான் இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும், இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன். சில பேர் ப்ரேயரில் கேட்குறது, வேண்டுதலாக வைக்கிறது, வாட் எவர் இட் இஸ். ஆனால் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் பண்ணாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதற்கு இந்த விஷயங்களை மேற்கொள்ளணும். நீங்கள் எதையுமே மேற்கொள்ளாமல் அந்த ஆசைகளை வெளிப்படுத்தாமல் இதெல்லாம் கிடைக்கணுன்றது நினச்சி விட்டுட்டிங்கன்னா ஸோ அது உங்களுக்கு அப்படியே நின்றுடும், ஸ்தம்பித்து நிற்கும். அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு என்ன சக்ஸஸ் வேணுமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அதை வந்து கொடுப்பாங்க அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நேர்களே, உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் தரக்கூடிய மெசேஜ் என்ன, அட்வைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ், வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Sarah from Sarah Healing.